வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிச்சு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 25,000 வரைக்கும் வந்து இருக்குது. லாஸ்ட் டேட் 8/7/2025 வரைக்கும் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. தென் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ஸோ அதே மாதிரி உங்களோட அட்ரஸு, ஸோ இதெல்லாமே கரெக்டாக வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனு, ஸோ அதே மாதிரி ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி என்ன, இதெல்லாமே வந்து கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அனுப்பணும். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். தென் இதில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே இயங்கக்கூடிய தருமபுரி டிஸ்ட்ரிக்டில், அதாவது பார்த்திங்கன்னா அன்னை சத்யா அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் பஞ்சம்பள்ளி அரசினர் குழந்தைகள் இல்லம், இந்த 2 இடங்களையும் பார்த்திங்க அப்படின்னா கல்வி பயில நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு ஆற்றுப்படுத்தினர் மூலம் மதிப்புதியும் அடிப்படையில் ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்க தகுதியான நபர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கவுன்சிலர் அப்படிங்கிற கேட்டகரி தான் உங்களுக்கு போஸ்டிங். இதுக்கு வந்து நீங்கள் சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம் மற்றும் ஆற்றுப்படுத்துதல், அதாவது கவுன்சிலிங்கில் முதுகலை பட்டம் இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண் பெண் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு குழந்தைகள் இல்லத்திற்கு 2 பெண் பணியிடத்திற்கும், பஞ்சப்பள்ளி அரசினர் மாணவர் இல்லத்திற்கு 2 ஆண் பணியிடத்திற்கும் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆண் 2 பெண் இது மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்க இருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது பார்த்திங்கன்னா 1000 வந்து பார்த்திங்கன்னா மதிப்புதியும் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு 9 பணி நாட்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பணும் அல்லது வந்து பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னாலும் tharmaburi.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நாமளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் 8/7/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்பக்கூடிய அட்ரஸும் பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது பதிவிறக்கம் செய்து கண்காணிப்பாளர் அரசு குழந்தைகள் இல்லம் ஆர் கோபிநாதம்பட்டி மற்றும் கண்காணிப்பாளர் அரசினர் குழந்தைகள் இல்லம் பஞ்சப்பள்ளி இப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள்
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.